Hi, my dear imaginators. Welcome to my channel, Tamil K-popers. BTS Idol FF வந்தான் வென்றான் ஜேயோப்போட சீக்வல் வந்து பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ இதில் ஹீரோ வந்து ஜேயோப், ஹீரோயின் நேம் வந்து யூமி. ஓகே, ஸோ என்னென்னா நேற்று எபிசோடில் நேற்று பார்ட்டில் வந்து என்ன இருக்கும், ஜேயோப் வந்துட்டு ஜப்பான் போயிட்டு ஸ்டேடியம்லாம் சுற்றி பார்த்துட்டு ஓகே ஸ்டேடியமில் சேஃப்டி செக்லாம் வந்து எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹோட்டல் வராங்களா. ஹோட்டலில் வந்துட்டு பேக் டான்சர்ஸ் அண்டு பிடிஎஸ் கூட வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தூங்க போகிறாரு. நல்லா வந்து தூங்கிட்டே இருக்கும்போது நான் ராத்திரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணி போல் மியூசிக் சவுண்டு கேட்கவும், யாராது நம்ம பசங்க இந்நேரம் வந்து இவ்வளோ ஆர்வமாக ஆடுறாங்களா அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி வெளியே வர, இல்லை அது வந்து பிடிஎஸ் மெம்பர்ஸ் இல்லை, கீழே வந்து நீங்கள் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிச்சுவல் பண்ணுறதுக்காக சில பர்ஃபார்மர்ஸ் வந்துட்டு இப்போது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து மியூசிக் சவுண்டை வந்து வச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து எல்லாம் வந்து மேனேஜர், அந்த ஹோட்டல் மேனேஜர் திட்டிகிட்டு இருக்காங்க, உங்களால் வந்து நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஜேஎப் வந்துட்டு அப்படி உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லி விசாரிக்கிறாரா. அப்போ பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிருத்து வந்துட்டு ஜேயோப்பை தேடி வரா. ஏன்னா யூனா பார்த்துக்க சொன்னால மிருத்துவை தான் ஜேயோப்பை அவன் வந்து கரெக்டான டைமில் சாப்பிட்றானா, கரெக்டான டைமில் தூங்குறானா, செய்கிறானா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி யூனா சொல்லியிருப்பா. அதனால் மிருத்து நைட் டைம் போய் பார்க்கலாம் அவர் ரூமில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரூமில் ஆளக்கானோ. ஸோ தேடிட்டு வந்திருப்பா மிருத்து. அப்படியே வந்து முடித்தோமா. ஸோ வாங்க இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ நேற்று கதையிலே வந்து லாஸ்ட்டாக அந்த மேனேஜர் வந்து சொல்லியிருப்பார், நிறையா ஸ்பான்சர்ஸ்லாம் வந்துட்டு திட்டாங்க சார், உள்ளே இருக்க விஐபிஸ்லாம் என்ன சவுண்ட், மியூசிக் சவுண்ட் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மேனேஜர் சொல்ல, அதுக்கு ஜேயோப்பு அப்போது நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறோமே, அப்போது அது டிஸ்டர்பன்ஸாக இல்லையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஜேயோப் கேட்க, இல்லை சார் ஆக்சுவலி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட் ப்ரூஃப், வெளியே சத்தம் கேட்காது, அது மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹோட்டல் மேனேஜர் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே பேசிகிட்டே இருக்காங்களா. உள்ள கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சின்ன ரூம், நேற்றே சொல்லியிருப்பேன், ஹோட்டல் ஸ்டாஃப் தங்குற ரூம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 15 பேர் தங்கிட்டு இருக்காங்க, சின்ன பசங்க, அப்புறம் இந்த மாஸ்டர் ஒருத்தர், ஒரு டீனேஜ் பசங்க 15 பேர், இந்த மாஸ்டர் ஒருத்தர் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ஜேயோப் அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்குறான் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவும் அந்த நேரத்தில் ஜேயோப்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்திருப்பான். என்ன முத்துன்னு கேட்டால், உன்னை பார்த்துக்க சொல்லி நான் சொல்லியிருக்கா, நீ என்ன பண்ணுறீங்க வா அப்படின்னா இந்த ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எத்தனை ரூம் இந்த ஹோட்டலில் ஃப்ரீயாக இருக்குது சார் அப்படின்னு ஜேயோப் கேட்குறாரு. இது ஸ்டார் ஹோட்டல் சார், ஸோ இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு இங்கே அப்படின்னு அவர் சொல்ல, வெயிட் என்ன இவங்கள மாதிரி இந்த ஹோட்டல் மொத்தமும் பிகேட் தானே புக் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார், பட் வெயிட் யாருக்காக பண்ணியிருக்காங்க, பிடிஎஸ் இங்கே ஜப்பானில் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ 3 days, அதனால் பிடிஎஸ் மெம்பர்ஸ் அண்ட் பிகேட் ஸ்டாஃப்ஸ் அப்புறம் ஸ்பான்சருக்காக சார். நீங்கள் சொல்கிற இந்த பிடிஎஸ் இவங்கள மாதிரி இருந்து வந்தவங்க தான். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க கூட ரூம் இல்லாமல் பாத்ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடிருக்கோம். எப்படி இவங்க எங்கள் பெர்ஃபார்முக்கு முன்னாடி ரிச்சுவல்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எத்தனையோ இப்போது எங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுற கம்பெனிக்கு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். யாருக்கு தெரியும் சார், இப்போ இங்கே நீங்கள் இவங்கள மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் நாளைக்கே இவங்க பெரிய ஆளாகி வந்தால் இவங்க ஒரு வாட்டியாவது நம்ம ஹோட்டலில் தங்க மாட்டாங்களான்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கள்ல. ப்ளீஸ் யாரையும் மட்டமாக நினைக்காதீங்க. இப்போ என்ன, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது சவுண்டு கேட்குது, உங்கள் பணக்கார கஸ்டமர்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதானே. டேய் தம்பிங்களா வாங்க, உங்களுக்கு பெட்டர் பிளேஸ் காட்டுறேன் என்ன, அங்கே நீங்கள் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல், சாரி யார் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் என்ன. அப்புறம் சார் தென் இவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 ரூம் கொடுங்க, அதுக்கான பில் நான் பே பண்ணுறேன். ஓகே, இப்போ இவங்க என் கெஸ்ட், பார்த்து நடந்துக்கோங்க, எங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இவங்களையும் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி ஜேஎப் சொல்லிவிட்டு, மாஸ்டர் வாங்க நீங்கள் எங்கள் ஸ்டூடியோவில் பெர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான்.
இல்லை இல்லை ஜெயோ, நீங்கள் நாங்கள் இங்கேயே அப்படின்னு சொல்லி அந்த மாஸ்டர் சொல்ல வர, ப்ளீஸ் வாங்க மாஸ்டர், காய்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி ஜெயோ அப்படியே பிரைட் ஸ்மைலோட கூப்பிட மிருத்து பார்த்துட்டு நிற்கிறா. மிருத்து பார்த்துட்டு போகலாமா அப்படின்னு ஜெயோ கேட்க, அப்படியே மிருத்து ஜெயோ பண்ணுறதை பார்த்துட்டு அவளுக்கு கூஸ் பம்ஸ் ஆக அப்படியே கையெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு போகிறா. என்னாச்சு அப்படின்னு, ஒன்றும் இல்லை வா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே மிருத்து கூப்பிட, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போகிறா. ரூம் ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிருத்து சொல்லிட்டு போகிறா மேனேஜர்ஸ்ட்ட. இவங்களும் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு தேவையான ப்ராப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு ஜேயோ பின்னாடி போகிறாங்க. அங்கே போயிட்டு ஸ்டுடியோவில் எல்லாம் செட் பண்ணி தரான் ஜேயோப்பு, ஸ்பீக்கர் இதெல்லாம். ஓகே இப்போது ஃபைன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஓகே நிம்மதியாக பண்ணுங்கள் என்ன ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்ல, எல்லாம் ஜேயோப்புக்கு போ பண்ணி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே அப்படின்னு அவனும் போ பண்ணிவிட்டு, நானும் இங்கேருந்து பார்க்கலாமா நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு அப்படின்னு சொல்ல, எல்லாமே டீனேஜ் பசங்களா. ஸோ ஜேயோப் நம்ம ஆடுறதை பார்க்க போகிறாராண்டா அப்படின்னு சொல்லி ஜாலியாக குதிக்கிறாங்க. ஆமாம், எப்படியும் நாளைக்கு நீங்கள் ரிச்சுவல் பண்ணும்போது நாங்கள் பேக் ஸ்டேஜில் இருப்போம், அப்போது பார்க்க முடியாதுல்ல, ஸோ கமான் காய்ஸ் அப்படின்னு சொல்ல எல்லாம் ரெடியாகிறாங்க. முத்து இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேயே நிற்கிறா. ஜேயோ பார்த்துட்டு, முத்து போயிட்டு தூங்கு, டைம் ஆகிடுச்சு பாரு அப்படின்னா, டைம் எனக்கு மட்டுமா ஆகுது, உனக்கும் தானே, நீ இப்போ ரூமுக்கு அப்படின்றா. ஆமாம், நான் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்த்துட்டு போகிறேனே ப்ளீஸ் அப்படின்னு. இன்றைக்கி ஃபுல்லாக நீ ஒர்க் பண்ணியிருக்க, கொஞ்சமாச்சும் நல்லா ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியும், அதுவும் ஸ்டேஜ் ப்ராக்டிஸ். நான் சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு, ப்ளீஸ் ஜெயோப் அப்படின்னு முத்து சொல்ல, ஓகே முத்து நீ எனக்கு தெரியும், நீ போயிட்டு தூங்கு ப்ளீஸ் அப்படிங்கிறான். அதுவும் இல்லாமல் நீ கண் முழிச்சு தூங்காமல் இருந்து உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஜின்னா என்ன திட்ட போகிறாரு, நீ போ அப்படின்னா, மிருத்து அப்படியே ஒரு காலில் வந்து தரையை உதச்சிட்டு கையை கட்டிட்டு குழந்த மாதிரி, நோ நான் போக மாட்டேன், நீ வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்ல, ஜேயோ பார்த்துட்டு, நீ பண்ணுறதுலாம் எங்கள் அக்கா ஜீவு பண்ணுற மாதிரி இருக்குது, ப்ளீஸ் போ, எனக்கு வீட்டு ஞாபகம் கொண்டு வராத அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை துடைக்கிறான் ஜேயோ. ஹோபி என்னாச்சு, just missing them. I'm sorry, it's okay அப்படின்னு மித்து தலையில் அப்படியே பேட் பண்ண, சரி ஓகே நான் இங்கேருந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ணலை, பட் ப்ராமிஸ் நீ ஒரு ரூம் போய் தூங்கணும், ஓகே ஷோர் ப்ராமிஸ் அப்படின்னு ரெண்டு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணுறாங்க. சரின்னு மித்து போகிறா, குட் நைட் ஹாபின்னு சொல்லிட்டு. ஃபைட்டிங் காய்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் பாய்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜேயோப் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை அவ்வளோ அழகாக ரசித்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறான் சில ட்ரிக்ஸ் எல்லாம் வந்துட்டு டான்ஸில். ஜாலியாக அவங்க கூட அவங்கள மாதிரி வந்து ஆடிட்டுருக்கான். அவங்களுடைய கிளாசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து அது மாதிரி ஆடிட்டுருக்கான். அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ பிரைட் ஸ்மைலோட கையை தட்டிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு, நம்ம தெரியல ஜேயோப் வந்து எப்படி இருப்பாருன்னு அந்த மாதிரி இருக்க, அந்த பசங்களும் ஜேயோப்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் போல். அவன் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணுறதை நினச்சி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஜேயோப் அதுக்கும் மேலே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு பிரேக் விடுறான் ஜேயோப்பு. ஓகே ஸ்டாப் எல்லாம் கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கோங்க, போயிட்டு தூங்குங்க, நாளைக்கு நாங்கள் ஸ்டேஜ் ப்ராக்டிஸ் தான் பண்ணுறோம், ஸோ எப்படியும் ப்ராக்டிஸ் ரூம் ஃப்ரீயாக தான் இருக்கும் என்ன, நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஓகே அப்படின்னு ஜேயோப் சொல்ல, எல்லோரும் ஜேயோப்க்கு போ பண்ணி தேங்க்ஸ் சொன்னாங்க. மாஸ்டரும் ஜேயோப்கிட்ட நீங்கள் இவ்வளோ பெரிய மனசோடு இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி போ பண்ண, இதில் என்ன சார் இருக்குது, இவங்களை பார்க்கும்போது எனக்கு இவங்கள பார்க்குற மாதிரி இருக்குது, அப்போது எங்ககிட்ட இல்லை, இப்போ எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் எங்களுக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனை கை கொடுத்து தூக்கி விட ஆசைப்படுறோம். இது என் ஆசை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த பிடிஎஸோட ஆசை. ஹோப்ஃபுல்லி இன்னும் நாங்கள் எங்களை போல் கஷ்டப்பட்டு இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில் சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். அதான் எங்கள் ஆசை. ஓகே சார், டைம் ஆயிடுச்சு, நீங்களும் போங்க மாஸ்டர், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு ஜேயோப் சொல்ல, நான் வரேன் பாய்னு பசங்கக்கிட்ட சொல்லிட்டு போ பண்ணேன். ஆனால் உங்களை பார்த்துட்டோம், மீதி மற்ற அண்ணனுங்களையும் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அஃப்கோர்ஸ், ஏன் முடியாது, நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு. நாளைக்கு மார்னிங்கா? ஏன்னா இன்றைக்கே பார்க்க முடியாதா அப்படின்னு. சும்மா இருங்க, அவங்களுக்கு டபுள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு மாஸ்டர் சொல்ல, இன்றைக்கி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களே அப்படின்னு ஜேயப்பு பக்கத்தில் வால் கிளாக் ஒன்று இருக்கும், அதை பார்க்க தூக்கி வாரி போடுது. என்ன இது 6 o'clockனு காட்டுது அப்படின்னு சொல்ல, ஆமாண்ணா மார்னிங் 6 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு பசங்க சொல்கிறானுங்க. ஐயோயோ 6 o'clock அதனால தான் இன்றைக்கின்னு சொல்கிறீங்களா? நான் இப்போ தான் ஒரு நைட்டு 2 மணி இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னு ஜேயப் சொல்ல, நல்லா நினச்சிங்க அப்படின்றானுங்க பசங்க. ஐயோ டேய், சரிடா தம்பிங்களா, நான் அவனுக்கிட்ட சொல்கிறேன், மீதி பேர் மீட் பண்ணுவாங்க, ஓகே நான் போயிட்டு கிளம்புறேன், எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு ஓடுறான் ஜேயோப்பு. நேராக போயிட்டு சபா முடியல அப்படின்னு பெட்டில் படுக்க, ஐயோ டைம் இல்லை அப்படின்னு எந்திரிச்சு போகிறான். போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குடா சாமி அப்படின்னு சொல்லி பொத்துன்னு பெட்டில் விழுறான். ஓகே இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் இருக்குது, கொஞ்சம் நேரம் தூங்குவோம் அப்படின்ட்டு கண்ணை மூட கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகிருக்கும். சடனாக மிருத்து ஹோபியோப்பா அப்படின்னு ரூம் டோரை தட்டுற சத்தம் கேட்க, யூமி அப்படின்றான். டக்குன்னு கண்ணை திறந்துட்டு, இப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு ஹோபின்னு மறுபடியும் டோர் நாக் பண்ணுறேன். சத்தம் கேட்க, வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேயோ ரூம் டோர்கிட்ட ஓடி போய் டோர் ஓப்பன் பண்ணுறான். ஓ ஹாய் குட் மார்னிங் அப்படின்னா, குட் மார்னிங் அப்படிங்கிறான். கிளம்பலாமா, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து கூப்பிட்ட, ஓகே அப்படின்ட்டு அவன் திங்ஸை வந்து பேக்கில் போட்டு கிளம்ப, முத்து ஜேயோப்பை பார்த்துட்டு, ஏர்லியாகவே தூங்க போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏர்லி மார்னிங் தான் தூங்க வந்தேன்னு தெரிஞ்சா என்ன சொல்லுவாளோ. ஆமாம் ஏர்லியாகவே நீ போன கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்துட்டேன் அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறான். முத்துட்ட ஜேயோப்பு, ஆமாம் மீதி பேர்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாம் ப்ராக்டிஸ் ரூமில் இருக்காங்க அப்படின்னு. நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணால் ஜிமின் வி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பசங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆரம் வந்துட்டு ஒரு 2 பேர் கூட நின்று பேசிகிட்டு இருக்கான். அவன் புக்கில் வந்து ஆட்டோகிராஃப் போட்டுட்ருக்கான். ஜின்னு சுகாவும் சில பசங்க அவங்க முன்னாடி ஆடிட்டுருக்க பார்த்துட்ருக்கானுங்க. பாருடா எப்படி வளையிறாங்கன்னு, நானும் இப்படி வளைஞ்சா மொத்தமாக வளைஞ்சிப்பேன், வேணாம் ரிஸ்க்கு அப்படின்னு சுகா சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக் சில பேர் கூட நின்று அவங்க ஸ்டெப் போட்டு ஆடிட்டுருக்கான். ஜேயோப்பு எல்லாரையும் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டு ஹாய் எவ்ரிவான் அப்படின்னு சொல்ல எல்லாம் திரும்பி ஜேயோப்பை பார்க்குறாங்க. ஹாய் அண்ணா அப்படின்னு எல்லாம் போ பண்ணுறானுங்க பசங்க. இவனும் போ பண்ணிவிட்டு உள்ளே வரான். நம்ஜுனா இவங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்கலான்னு ஜேயோ போக, எல்லாம் தெரியும் முத்து சொல்லிட்டா அப்படின்னு ஜின் சொல்ல, சரி ஓகே நம்ம கிளம்புவோமா, டைம் ஆகிடுச்சு. ஜேயோப் அந்த பசங்கக்கிட்ட, ஓகேடா தம்பிங்களா, நாங்கள் போய் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகே யாராச்சும் ஏதாச்சும் சொன்னால் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்ல, சரின்னு சொல்லி எல்லாம் கிளம்பி வெளியே வராங்க அந்த ப்ராக்டிஸ் ரூம் விட்டு. வெளியே நடந்துகிட்டே, ஆமாம் பேக் டான்சர்ஸ் எல்லாம் அப்படின்னு கேட்க, அவங்களாம் ஸ்டேடியம் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு மிருத்து சொல்கிறா. நம்ம கார் எல்லாம் கீழே வெயிட்டிங் நமக்காக அப்படின்னு மிருத்து சொல்கிறா. அங்கே ஸ்டேடியம் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு சுகா சொல்லிட்டாரு. ஸோ அதுவும் அங்கே அரேஞ்ச் பண்ணியாச்சு, தென் இவங்களும் இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி மிருத்து சொல்லிட்டு வரா. அப்படியே பேசிகிட்டே கேட்டுகிட்டே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்கான்னு சொல்லி நம்ஜுன் வந்து கேட்டுக்கிட்டே லிஃப்ட்டில் வர, லிஃப்ட்லேருந்து வெளியே வரும்போது மிருத்துவை பார்த்து, முத்து யூனா எங்க அப்படின்னு ஜேயோ கேட்குறான். அது அவள் ரேயானோட போயிருக்கா அப்படின்னு சொல்ல, ஓ டேட்டிங்கை கண்டினியூ பண்ணுறாங்களோ அப்படின்னு ஜேயோப் சொல்ல, நம்ஜுன் அப்படியே கோவமாக ஃபேஸ் வச்சுட்டு, இங்கே கான்சர்ட்காக வந்திருக்கோமா டேட்டிங்காகவா, அந்த மாதிரி ஜாலியாக ஊரை சுற்றுறாங்க அப்படின்ட்டு கத்துறான். டேய் நீ ஏன்டா இப்போ டென்ஷன் ஆகுற அப்படின்னு ஜின் கேட்க, பின்னென்ன இது என்ன புதுசாக இருக்குது இத்தனை வருஷம் இல்லாமல், மேபி இப்போது முத்து இருக்கிறதுனால போயிருப்பா அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஆமாம் ஆனாலும் முத்துக்கு என்ன தெரியும், இவட்ட கொடுத்துட்டு போகிறா. முத்து ஹே ஏன் இப்படி கோவப்படுறீங்க, அவள் டேட்டிங்லாம் போகல, ரயானோட சேஃப்டி செக் பண்ண தான் போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் நான் பண்ணலை, உங்களுக்கு ஃபுட் ரெடி பண்ணது அந்த பசங்களுக்கு, அப்புறம் நம்ம போகிற கார் முதற்கொண்டு அவள் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணா.
என்கிட்ட சொல்லிட்டு மட்டும்தான் போனா, அதுவும் ஒர்க் விஷயமாக தான் போயிருக்கா அப்படின்னு முத்து சொல்ல நம்ஜுன் எதுவும் பேசலை. யாரும் அப்படியே எதுவும் பேசாமல் காரில் வர ஜேயோப் அப்படியே முத்து ஷோல்டரில் கை போட்டுட்டு சரி சரி நீ எதுவும் டென்ஷன் ஆகாத வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். இதெல்லாம் ஹேப்பன்ஸ், நீ டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கூட போகிறா. நேராக ஸ்டேடியம் போக அங்கே பார்த்தா யூனா ரயான் கூட இருக்கா. ஏய் ஹாய் ஆய்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் க்ரீன் ரூம் காட்டுறேன் அப்படின்னு சொல்ல நம்ஜுன் முத்து பார்த்துட்டு அதையும் நீயே காட்டு, எதுக்கு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறான். இவனை பார்க்குறா. என்னாச்சுன்னு கேட்க ஒன்றும் இல்லைவா அப்படின்னு முத்து கூட்டிகிட்டு போயிடறான். அங்கே போயிட்டு பிடிஎஸ்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து அரேஞ்ச் பண்ண அவன் சாப்பிட்டுட்ருக்க ஜேயோப் அசிஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்கன்னு போயிடுறான். அவன் வந்து சாப்பிடல. தென் பிடிஎஸ் மெம்பர்ஸ் பேக் டான்சர்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ரெடியாக ஜேயோப் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். ஸோ ஃபுல் ஸ்டேஜ் கவர் பண்ணி எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எல்லாம் சொல்லித்தராங்க. அப்படியே டைம் போயிட்டுருக்க ஆஃப்டர்நூன் ஆகிடுது. ரேயான் யூனாட்ட யூனா வாட் அபவுட் லஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்க லஞ்ச் தானே இந்நேரம் வந்திருக்கோம் ஹோட்டல்லேருந்து. நான் அதை கேட்கல, மீதியை முத்து பார்த்துப்பா, பிடிஎஸ்க்கு லஞ்ச் வந்தா நீ ஏன் கூட வையன் நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு ரயான் கூப்பிட நோ வே, முத்துக்கு என்ன தெரியும், ஐ காண்ட், ப்ளீஸ் யூனா ப்ளீஸ் கம், எவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் தெரியுமா, உன்கிட்ட சொன்னேன்ல நான் ஒன்று சொல்லணும்னு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அன்றைக்கி ஃபோனில் கூட சொல்லியிருந்தேன்ல, கம்யூனா ப்ளீஸ் அப்படின்னா சரி ஓகே நான் லன்ச் டைம் வரட்டும் மெம்பர்ஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு யூனா சொல்கிறா. ஓகே ஃபைன் அப்படின்னா எல்லாம் ஓகேன்னு சொல்ல ஜெயோ ப்ராக்டிஸ்க்கு வந்து லன்ச் பிரேக் விட யூனா போயிட்டு சொல்லலான்னு போகிறா. அதுக்குள்ளே ஃபுட் எல்லாருக்கும் வந்திருக்கு. பட் பிடிஎஸ்க்கு வந்துட்டு இன்னும் அரேஞ்ச் பண்ணது வரலன்னு பிரச்சனை ஆகவும் யூனா ரேயான்ட்ட இன்றைக்கி வேணாம் நாளைக்கு மேபி போகலாம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டா. ரேயானும் ஓகே ஒரு விஷயம்னு சொல்லிடுறான். பட் லைட்டாக காண்டாக இருக்கான் யூனா மேலே, கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு. யூனா அப்புறம் யூனாவும் அப்புறம் முத்து அந்த இஷ்யூலாம் சால்வ் பண்ண பிடிஎஸ்க்கும் வந்து ஃபுட் வந்து வர அப்படியே அவங்க சாப்பிட்டு முடிக்க டே ஸ்கிப் ஆகுது. ஜேயோப் ஆஃப்டர்நூனும் சாப்பிட வரல. அசிஸ்டன்ட் டான்சர்ஸோட இந்த ட்ரெஸ்ஸு பேக் டான்சர்ஸ்க்கு செக் பண்ணுற பேக் டான்சர்ஸ் போடுற ட்ரெஸ்ஸு செக் பண்ணுற ஒர்க்கில் வந்து அவன் இருக்கான். பின்னாடியே மிருத்துவும் கெஞ்சிரா ஜேயோப் பின்னாடி சாப்பிடு செய் ரெஸ்டடுன்னு. ஜேயோப் சமாளிச்சுட்டே இருக்கான். சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு. யூனாவும் ஸ்பான்சர்ஸோட ஃபேமிலி வந்திருக்காங்க. அவங்களுக்கான டிக்கெட்ஸ் ஒர்க்லாம் பேங்க் பிடி யூனாட்ட வந்து பார்த்துக்க சொல்லி கொடுக்க அதை அவள் வந்து செக் பண்ணிகிட்ருக்கா. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு பிடிஎஸ் மெம்பர்ஸ் பேக் டான்சர்ஸ் எல்லாம் ஹோட்டல் வர ஜேயோப் இன்னும் வரல. லேட் நைட் ஆகுது. மிருத்து யூனா ஹோட்டலில் ஜேயோப்காக வெயிட் பண்ணுறாங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுது. ஜேயோப் வரான் அசிஸ்டண்ட் மாஸ்டர்ஸோட. கார்லேருந்து இறங்கி வர யூனா பார்த்துட்டு டேய் எவ்வளோ நேரம்டா அப்படிங்கிறா. இவ்வளோ நேரம் என்ன பண்ண அப்படின்னா யூனா சில பேக் டான்சர்ஸ்க்கு ட்ரெஸ்ஸு மிஸ் ஆயிடுச்சு, நல்ல வேலை நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம், அதான் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு வர டைம் ஆகிடுச்சு அப்படின்னு. அதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன், நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போது எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு யூனா கேட்க இல்லைடா எவ்ரி திங் சால்வ்ட் அப்படின்னு சொல்லி ஜேயோப் சொல்லிவிட்டு சரி ஓகே பேகை கொடு அப்படின்னு யூனா வாங்க போக வேணாம் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிடுறான் ஜேயோப்பு. ஏன்னு யூனா தள்ளியே வரா. உனக்கு நான் டின்னர் ஆர்டர் பண்ணிட்டேன் வந்துடும் சாப்பிட்டு படு ஒழுங்கா அப்படின்னு சொல்ல ஓகே அப்படின்ட்டு ஜேயோ போயிடுறான். அவன் ரூம்குள்ளே போக வெறுன்னு யூனாவை பக்கத்தில் விடாமல் இந்த பக்கம் மித்து யூனா வேறு ஏதாச்சும் நல்ல மெம்பரை கூட பார்த்துக்கிறதுக்கு, இவர் பார்க்க தான் நல்ல பிள்ளையாட்டம் இருக்கார் ஆனால் ஒரு பேச்சு கேட்க மாட்டேங்கிறார் யூனா, பேசாமல் யூனா ஜின்னை பார்த்துக்கட்டுமா அப்படின்னா அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கோ இப்போ போ ரூமுக்கு அப்படின்னு யூனா சொல்ல முத்துவும் சிரிச்சுட்டே ரூமுக்கு போகிறா. நெக்ஸ்ட் டே ஜேயோப்பு எந்திரிக்கவே இல்லை. எல்லாம் ரெடியாகி வெயிட் பண்ணுறாங்க ஜேயோப்புக்காக. யூனா முத்து வந்துட்டு ஜேயோப் அப்படின்னு சொல்லி டோரை நாக் பண்ணுறாங்க. ஜேயோப்பால் முடியல, செம்ம டயர்டாக இருக்க மெல்ல எந்திரிக்கிறான். என்ன யூனா அப்படின்னு. ஜேயோப் ரெடியா அப்படின்னு. நீங்கள் எல்லாம் ஸ்டேடியம் போங்க நான் வரேன் அப்படின்னு ஜேயோப் சொல்ல
ஓகே பட் ஜஸ்ட் இன் ஆஃப் அன் ஹவர் யூனா நான் வந்துடுவேன் அப்படின்னு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு யூனா பசங்க கிட்ட சொல்ல, ஏன் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, தெரில ஆஃப் அன் ஹவரில் வந்துடுறேன்னு சொன்னான். ஓகே ஃபைன் அப்போது நாம் கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொல்லி நம்ஜுன் கூட்டிகிட்டு போகிறான். இந்த பக்கம் ஜேயோப் எந்திரிச்சு நிற்க கூட முடியல, செம்ம டயர்டாக இருக்குது, உடம்பு லைட்டாக ஃபீவரிஷாக ஃபீல் பண்ணுறான். அங்கே அப்படியே ஸ்கிப் பண்ணால் எப்படியோ ஸ்டேடியம் வந்து சேர்றான் ஜேயோப்பு. என்ன தான் டயர்டாக இருந்தாலும் உடம்பு சரியில்லைனாலும் ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ், ஹாப்பி ஸ்மைல்னு எப்பவும் போல் எனர்ஜெட்டிக்காக இருக்கான். ஸ்டேஜ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க எல்லாம் ரயான் யூனாட்ட மறுபடியும் வந்துட்டு என்னைக்காச்சும் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, யூனா ரயான் அப்படிங்கிறா. புரிஞ்சுக்க யூனா, கான்சர்ட் முடிஞ்சதும் நீங்கள் கிளம்பிடுவீங்க, அப்புறம் நம்ம ஊருக்கு போயிட்டா அங்கே கண்டிப்பாக ஒன்று மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். யாராச்சும் என் அப்பா அம்மாட்ட போட்டு கொடுத்துட்டா பிரச்சனை, அதான் இங்கே கூப்பிடுறேன், ஆனால் நீ அதை புரிஞ்சுக்காம வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி ரயான் சொல்ல, யூனா பார்த்துட்டு அப்போது ஜப்பான் விட்டு போயிட்டா எல்லாம் ஓவர் ரைட் அப்படிங்கிறா. ஏய் அப்படி சொல்லலை யூனா, ஐம் ஜஸ்ட் டெல்லிங், என்னால் அங்கே ஈஸியாக வெளியெல்லாம் வர முடியாது, அதான். சரி ஓகே இன்றைக்கி போகலாம் அப்படின்னு யூனா சொல்ல, சரி டைம் ஆகிடுச்சு இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறான். வாட் இப்போ எப்படி, பார்க்குறல ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ப்ளீஸ் முத்துட்ட விட்டுட்டு வாடி அப்படின்னு சொல்லி ரயான் சொல்ல, ஓகே ஃபைன் உன்னோட முடியல ரயான் அப்படின்னு சொல்லிட்டு மித்து நம்ஜுன்ட்ட ஸ்டேஜில் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்ருக்கா. யூனா போயிட்டு, மித்து ஜஸ்ட் ஒரு 2 hours நீ எல்லாம் பார்த்துப்பல அப்படின்னு கேட்க, ஓகே கிளம்பியாச்சா, ஓகே ஹேவ் ஃபன், இப்போவாச்சும் டேட்டை கம்ப்ளீட் பண்ணு இல்லைனா தெய்வ குத்தம் ஆயிரும் அப்படின்னு மித்து கிண்டல் பண்ண, நம்ஜுன்ட்ட திரும்பி, நம்ஜுனா ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு ஒரு 2 hours வந்துடுறேன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போக நம்ஜுன் என்ன பண்ணுறான், யூனா கையை பிடிக்கிறான். நம்ஜுன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நில்லு, என்ன ஒர்க்கு, எங்கே போகிற அப்படின்னு. நான் தான் சொல்கிறேனே ஒர்க்னு, அதான் கான்செப்ட் சம்மந்தமாக போறியா இல்லை பர்சனல் ஒர்க்கா? என்ன நீ இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நீ கேட்டதே இல்லையே. ஆமாம் இதுக்கு முன்னாடி நீயும் இப்படிலாம் இருந்ததில்லை, அதனால நான் கேட்டதில்லை. ஆனால் இப்போ சொல்லு, கான்செப்ட் ஒர்க்கா இல்லை பர்சனல் ஒர்க்கா? நீ எங்கள் மேனேஜரா இல்லை ரேயான் கம்பெனி நேம் சொல்லி அவங்க மேனேஜரா அப்படின்னு கேட்குறான். வாட் நம்ஜுன் கையை விடு, ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னா, திஸ் இஸ் நாட் குட் அப்படிங்கிற யூனா. இவங்க சண்டை போடுற மாதிரி கையை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறத, ஆர்கியூமெண்ட் பண்ணுறத மற்ற மெம்பர்ஸ் பார்க்குறாங்க. ஜிமின், டேயுங், ஜின், ஷுகான்னு எல்லாம் நடந்து யூனா நம்ஜுன்ட்ட, டேய் என்ன நடக்குது அங்கே அப்படின்னு கேட்டுட்டு வர, ரயான் பார்க்குறான் யூனா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான் ஸ்டேஜ் மேலே. இங்கே பாரு, நீ எங்கள் மேனேஜர், ஒர்க் டைமில் ஒர்க்கில் மட்டும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க நம்ஜுன்னு சடனாக பொத்துன்னு யாரோ கீழே விழுந்த சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா ஜேயோப் கீழே விழுந்திருக்கான். எல்லாம் ஜேயோப் ஹோபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. யூனா ஜேயோப் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவனை டச் பண்ணால் அப்படியே உடம்பு செம்மையாக கொதிக்குது, அவ்வளோ ஹாட்டாக இருக்குது. ஓ ஷிட் என்ன இப்படி சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஹோபி ஜேயோப் அப்படின்னு எல்லாம் கத்த, யூனா பார்த்துட்டு கைஸ் தூக்குங்க ஹோபியை அப்படின்னு சொல்ல பேக் ஸ்டேஜ் ரூமுக்கு கொண்டு போகிறாங்க. அங்கே ஜேயோப்பை ஷோஃபால் அப்படியே படுக்க வச்சுட்டு எல்லாம் ஜேயோப் உனக்கு என்னடா ஆச்சு, டேய் எந்திரிடா கண்ணை முடிடா அப்படின்னு சொல்லி ஃபேஸ்லலாம் தண்ணி தெளிக்கிறாங்க. எந்திரிக்க மாட்டேங்கிறான் ஹோபி. யூனா மித்து அந்த லிஸ்ட்டில் மெடிக் டீம் இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்ல, இதோ அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறா. மெடிக் டீம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அவங்களுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க, அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த ரூமுக்கு கால் பண்ண யாரும் எடுக்கலை. யூனா யாரும் எடுக்கலடி அப்படின்னு, எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனா எந்திரிச்சிட்டு வெளியே ஓடுறா, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு. கொஞ்சம் ரூம் தள்ளி தான் அவங்க மெடிக் ரூம் இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தா யாரும் இல்லை. ஷிட் எங்கே போயிருப்பாங்க, ஹவு டாதே, இங்கே தானே இருந்திருக்கணும், கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் அப்படின்னு அகைன் அவள் ரூமை விட்டு வெளியே வர ஒரு பொண்ணு மேலே மோதுரா. அந்த பொண்ணு பார்த்து சாரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, ஆர் யூ ஓகே அப்படின்னு சொல்லி யூனா வந்துட்டு தலையை தேய்ச்சி விட்டுட்ருக்கா. ஆயிஷ் பார்த்து வரலாம்ல அப்படின்னு யூனா கத்த. அப்போ தான் கவனிக்கிறா அந்த பொண்ணு பார்த்தா டாக்டர் கோட் போட்டிருக்கா.
ஏய் நீங்கள் நீங்கள் டாக்டரா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே போனீங்க எல்லாம் உங்கள் டீம் அப்படின்னு. வாட், ஏன் மேம் என்னாச்சு, எனி ப்ராப்ளம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, எஸ் ப்ராப்ளம் தான், ஃபோன் பண்ணால் ஒருத்தர் கூட அட்டன் பண்ணல, எங்கள் மெம்பர் ஒருத்தருக்கு என்னாச்சு மேம், இருங்க காம் டவுன் ஆகுங்க, ஓகே அப்படின்னு அந்த பொண்ணு அமைதியாக பேச, ஓகே ஃபைன், இட்ஸ் ஓகே, கம் சூன், எங்கள் டீமில் ஒருத்தருக்கு சடனாக மயங்கிட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள், அவன் உடம்பெல்லாம் அப்படியே கொதிக்குது அப்படின்னு சொல்லி யூனா வந்து டென்ஷனாக பேச, ரொம்ப ஹாட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருக்கா. பின்னாடி வந்து பார்த்தா அந்த பொண்ணு வரா. யூனா என்ன சத்தத்தையே காணோன்னு திரும்ப அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா யூனா வேகமாக நடந்து போயிட்டுருக்காளா. அவள் யூனா காலை பார்த்துக்கிட்டே வரா. வாட், எப்படி இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய ஹீலை போட்டுட்டு இவ்வளோ வேகமாக நடக்கிறா அப்படின்னு காலை பார்த்துட்டே வர, சடனாக யூனா ஸ்டாப் பண்ணுறா. எங்கே இவ சவுண்டே காணோம், வராளா இல்லையான்னு சொல்லி திரும்ப அகைன் 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஏய் பார்த்து வர மாட்டியா அப்படின்னு சொல்ல, ஆவுச் சாரி மேம், நீங்கள் தான் சடனாக திரும்பிட்டீங்க அப்படிங்கிற அந்த பொண்ணு. ஆமாம் என்ன பண்ணுறீங்க நீங்கள், நான் வர சொன்னால் அப்படியே பின்னாடி வந்துடுவீங்களா, வெயிட் எங்கே உங்கள் மெடிக்கல் கிட் அப்படின்னு யூனா கேட்க, வாட் அது எதுக்கு, ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பேஷண்ட்டை பார்ப்போம். வாட், பேஷண்ட்டா, ஹலோ அவன் பேஷண்ட் இல்லை ஜேயோப், யாராக இருந்தால் என்ன, எனக்கு அவர் பேஷண்ட் தான், வாங்க எந்த ரூம்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு இவன் முன்னாடி போகிறா. அடி பாவி, அவன் அவன் எங்கே ஜேயோப் அப்படின்னு சொல்லிட்டு ஓபி அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி யூனா ஓடுறா. யூனா ஓடி போய் அந்த பொண்ணுக்காக ரூம் டோரை ஓப்பன் பண்ண, உள்ளே போனால் எல்லாம் ஷோஃபாவில் ஜேயோப் படுத்துருக்கானா. எல்லாம் ஜேயோப்பை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு சேடாக இருக்காங்க. டே எந்திரிடா அப்படின்னு சொல்லி, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அவள் யார் பேஷண்ட் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க, பேஷண்ட் இல்லை ஜேயோப் அப்படின்னு யூனா சொல்கிறா. ஜேயோப் இல்லை பேஷண்ட், எனக்கு பேஷண்ட் தான் அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு, உன்னை இருடி வேறு வழி இல்லை, கான்சர்ட் முடியட்டும், மண்டையில் நறுக்குன்னு கொட்டுறேன், எங்கள் ஜேயோப்பே பேஷண்ட்னு சொல்கிறியா உன்னா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக எல்லாம் வந்து திரும்பி பார்க்க, இவன் தான் வந்து மயங்கி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ஜூன் வந்து காட்டுறான். எந்திரிக்கவே மாட்டேங்கிறார் ஹோபி அண்ணா அப்படின்னு சொல்லி ஜங்குக் சொல்ல, வெயிட் லெட் மீ செக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே விலக ஃபேஸை பார்க்குறா. நம்ஜூனும் அந்த பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஒசாக் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா ஜேயோப்பை பார்த்துட்டு. ஒசாக், ஜங்குசாக் என்னாச்சு அப்படின்னு அவங்க கிட்ட எல்லார்ட்டையும் வந்து அவள் கேட்க, அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன் உங்களை கூப்பிட போகிறோம் அப்படின்னு டேயும் சொல்கிறான். அந்த பொண்ணு ஒசாக் பல்ஸை செக் பண்ண கையை பிடிக்க பார்த்தா செம்ம ஹாட்டாக இருக்குது கை ஃபீவரால். ஓ மை காட், என்ன இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒசாக் அப்படின்னு சொல்லி அவள் பாக்கெட்டில் ஒரு டார்ச் வச்சுருக்கா. அதை எடுத்து ஜேயோப் கண்ணை அப்படியே திறந்து அடித்து பார்க்குறா. தென் பல்ஸ் செக் பண்ணிவிட்டு வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறா வெளியே அவங்க ரூமுக்கு. யூனா பார்த்துட்டு, இப்போ ஓடுறா பாரு, அப்போவே சொன்னேன் எதையாச்சும் எடுத்துகிட்டு வாடி மெடிக்கல் கிட்டன்னு. ஆமாம் அவள் ஒசாக்னு தானே சொன்னான். ஆமாம் ஜேயோப் பேர் எப்படி அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ஜூனுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த பொண்ணு அவ தானே எவ அப்படின்னு யூனா கேட்க, யூனா எவ அப்படின்னு கேட்டதோ நம்ஜூன் யூனா பார்த்து முறைச்சிட்டு, படுத்துருக்கானே அவன் எந்த விஷயத்தும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறான். போனவ திரும்பி ஓடி வரா. பிபி செக் பண்ணுறத வந்து எடுத்துகிட்டு ஹோபிக்கு வேர் பண்ணிவிட்டு பிபி எடுத்துகிட்ருக்கா. ப்ரெஷர் செக் பண்ணிருக்கா. ஓ மை காட், ஐ திங்க் டீஹைட்ரேட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே இவர் இங்கேயே படுத்துட்டு இருக்கட்டும், வெயிட் நான் போயிட்டு ட்ரிப்ஸ் எடுத்துகிட்டு வரேன், குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் ஏற்றணும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் சடனாக எது ட்ரிப்ஸா ஐயோ அப்படின்னு எல்லாம் ஹோபியை பார்க்குறாங்க. ஓகே செல்லகுட்டீஸ், மீதி கதை என்னாச்சுன்றதை நெக்ஸ்ட் வீக்கெண்ட் பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர், அன்யோங்.